ஒரு ஒரு அன்யூஷுவல் ஃபிலிம் அது. கிட்டத்தட்ட ஒரு பாடல் 22 நாள் ஷூட் பண்ணோம். எங்கேயுமே முகம் சுழிக்காமல் எங்களோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கோஆப்ரேட் பண்ணார். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருந்துச்சு, ஒரு பொருளாதார சிக்கல் இருந்தது. எங்களுக்கு அப்புறமா தான் தெரியும், அந்த ஒரு நாளை நாங்கள் கடந்திருந்தோம்னா 96ங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் சினிமாவில் இருக்க எல்லா துறைகளும் ஓரளவுக்கு கவனிக்கக்கூடிய ஆள். குறிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் சைடு, அதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வரக்கூடிய சிக்கல்கள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே ஒரு ப்ரொடியூசரும் கூட. அதனால டக்குன்னு முடிவு பண்ணி தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்தார். மொத்த சம்பளத்தையும், கொஞ்சம்லாம் இல்லை, அந்த படத்தில் அவர் வாங்கின மொத்த சம்பளத்தையும் விட்டு கொடுத்து, அதுவும் கிட்டத்தட்ட விடிய போகுது, ஒரு 6-6:30 மணிக்கிட்ட டக்குன்னு விட்டு கொடுத்து, அதன் காரணமாக தான் 96ங்கிற படமே ரிலீஸ் ஆச்சு. அது அடுத்த நாள் விட்டு கொடுத்துருந்தா கூட படம் ரிலீஸ் ஆகிருக்குமானா இல்லை. அதுதான் அவரை நான் இன்னைக்கும் என்ன சொல்கிறது, அது ஒரு நன்றியோட நான் நினச்சி பார்க்குற விஷயம் அதுதான். அவர் டக்குன்னு அன்றைக்கி முடிவு எடுத்து அப்படியே விட்டு கொடுத்தாரு, படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு மனிதர், நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்க ஒரு மனிதர்னா அது விஜய் சேதுபதி.